எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூலை 6க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில், அதாவது ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்நாடு பிடித்துள்ள இடம் அப்படின்னா 2வது இடத்தை பிடித்துள்ளது. ஸோ இந்த ஜிஎஸ்டிபி அப்படின்னு என்னன்னா, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்ல உள்ள மாநிலம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன இருக்குன்னா மகாராஷ்டிரா, செகண்ட் தமிழ்நாடு, தேர்டு கர்நாடகா. 2வது கொஸ்டின், 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வீரப்ப நாயக்கர் காலத்தைச் சேர்ந்த நாயக்கர் கால செப்பு நாணயம் எந்த அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, வெம்பக்கோட்டை அகழாய்வில் தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது எங்க இருக்கு? விருதுநகர். விருதுநகர். ஸோ ஆல்ரெடி நேத்து பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ்ல அது மொத்தம் எத்தனை அகழாய்வு நிகழ்ச்சிகள் நடக்குது, எங்கெங்க நடக்குது, 2024ல நடக்குது, இது வரைக்கும் எங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு மொத்த ஒரு லிஸ்ட் எடுத்து நேத்து கொடுத்துருந்தோம். ஸோ அதனால தான் இன்னைக்கு இன்க்ளூட் பண்ணல. ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோல பார்த்துக்கோங்க, இல்லாட்டி அந்த பிடிஎஃப்ல போய் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் 3வது கொஸ்டின், பிரிட்டன் தேர்தலில் வெற்றி பெற்ற முதல் தமிழ் பெண் யார் அப்படின்னா உமா குமரன். யாரு? உமா குமரன். ஸோ பிரிட்டன்ல இப்ப ரீசெண்டா ஒரு பிரதமர் எலெக்ஷன் நடந்தது. அதுல இவங்க எந்த தொகுதியில எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்டாட்போர்டு அப்படின்ற ஒரு தொகுதியில எம்பியாக உமா குமரன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ பிரிட்டனோட நியூ பிரதமர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கியர் ஸ்டார்மர். யாரு? கியர் ஸ்டார்மர் அப்படின்றவங்க. இவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னா தொழிலாளர் கட்சியை சார்ந்தவங்க. ஸோ ஒரு கட்சி, ஒரு பிரதமர், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இப்ப ரீசெண்டா நம்ம இந்தியாவில் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் இப்ப பிரிட்டன்ல நடந்தது. ஸோ இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வர்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ யார் யாரு எந்தெந்த கட்சியில எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, என்னென்ன கூட்டணி, என்டிஏ கூட்டணி என்ன, இந்தியா கூட்டணின்னா என்ன, ஸோ இந்தியா கூட்டணி எத்தனை சீட்டு ஜெயிச்சாங்க, என்டிஏ கூட்டணி எத்தனை சீட்டு ஜெயிச்சாங்க, ஸோ எதிர்க்கட்சி தலைவர் அப்ப யார் இருக்காங்க, ஓம் பிர்லா மீனா எத்தனாவது முறையாக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே வினாக்கள் நீங்க தேடி அதுக்கான ஒரு நோட் போட்டு தனியா எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட், இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 82. 82. ஸோ புதிதாக எதெல்லாம் இணைச்சது மூலம் அந்த 82 ஆனது அப்படின்னா, பீகாரின் நாகிப் பறவைகள் சரணாலயம் மற்றும் நக்சி பறவைகள் சரணாலயம், இது ரெண்டும் இணைச்சதுனால இந்தியாவில் ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை 82. உலக அளவில் ராம்சார் தலங்களில் முதல் இடம் பிடித்துள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலாந்து தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ முதலிடம் இங்கிலாந்து, மொத்தம் 175 இடங்கள் இருக்கு. ஸோ செகண்ட் பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா மெக்சிகோ 144 இடம். 3ஆம் இடம் இந்தியா மற்றும் சீனா தலா 82. இந்தியாவில் 82, சீனால 82 மொத்தம். ஸோ இது வரைக்கும் மொத்தம் 2500, கிட்டத்தட்ட எவ்வளவுனா 2500 ராம்சார் தலங்களுக்கு மேல கண்டுபிடிச்சாங்க. எப்பன்னா அப் டு 2023 ஃப்ரம் 2023 அந்த அந்த டேட்ல உள்ள சர்வே படி பார்த்தோம்னா 2500க்கும் மேற்பட்ட ராம்சார் தலங்கள் காணப்படுகிறது. ஸோ இந்த ராம்சார் தலம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ராம்சார் மாநாட்டின் சர்வதேச முக்கியத்துவம் அந்த ஒரு ஈரநிலம் தான். அதாவது ஈரநிலம் தான், அதாவது சதுப்பு நிலம் சொல்லுவோம், அல்லது ஈரநிலம் சொல்லுவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் மாங்க்ரோவ் காடுகள் சொல்லுவோம். அது எல்லாமே அந்த இதுல தான் வரும். சதுப்பு நிலங்கள், ஈரநில காடுகள் எல்லாமே அதுல தான் வரும். ஸோ அது மாதிரி ஈரநிலங்கள மீதான மாநாடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த ஈரநிலங்களோட முக்கியமான பங்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு சுனாமி வருது, இல்ல பெரிய சூறைக்காற்று வருது, புயல் வருது அப்படின்னா, இது எல்லாமே தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு முக்கியமானது எதுன்னா இந்த ஈரநிலங்கள் தான். ஸோ இது எல்லாமே உள்வாங்கி வச்சுக்கணும். ஸோ முக்கியமானது சதுப்பு நிலக்காடுகள். அதுதான் இப்ப தமிழக அரசு நிறைய முன்னெடுத்திருக்காங்க. சதுப்பு நிலங்களை பரப்பளவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்து அந்த திட்டத்தின் பேர்ல இப்ப முன்னெடுத்து வராங்க. ஸோ இது எப்பன்னா பிப்ரவரி 2, 1971 அன்று ஈரானில், எங்க ஈரான் தான். ஸோ ஈரானில் ராம்சார் யுனெஸ்கோவின் அனுசரணையால் கையெழுத்திடப்பட்ட ஒரு சர்வதேச சுற்றுச்சூழல் ஒப்பந்தம் தான் இது. 21 டிசம்பர் 1975 நடைமுறைக்கு வந்த இது போதுமான எண்ணிக்கையிலான நாடுகள், அதாவது எத்தனை நாடுனா நியர்லி 175 அப்படின்னு நினைக்கிறேன். 172, ஐ திங்க் 172 ஆர் 75. எஸ், 172 தான். ஸோ இது சதுப்பு நிலங்களை பாதுகாப்பது தொடர்பான தேசிய நடவடிக்கை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பை வழங்குகிறது. ஸோ இந்த ராம்சார் சர்வதேச முக்கியம் வாய்ந்த ஈரநிலங்களை அடையாளம் காட்டுகிறது. குறிப்பாக நீர்ப்பறவைகள், எதுக்கு? நீர்ப்பறவைகளின் வாழிடத்தை வழங்குகிறது. ஸோ நவம்பர் 2023 ஆல்ரெடி சொன்னதான், உலகம் முழுவதும் 2500க்கு ராம்சார் உள்ளன. ஸோ இதோட பரப்பு நமக்கு தேவையில்லை. ஸோ இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை நாடுகள்? 172 தேசிய அரசாங்கங்கள் இதுல பங்கேற்றுள்ளது. நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின், முக்கிய மந்திரி நிஜுத் மொய்னாத் திட்டத்தினை தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலம் தான் தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, இளம் சிறுமிகள் பள்ளிக்கு செல்வதை ஊக்குவிக்கவும், இளம் வயது திருமணங்களை தடுக்கவும், அதாவது குழந்தை திருமணம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த முக்கிய மந்திரி நிஜுத் மொய்னாத் திட்டம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய
கேசஸ் பார்க்குறோம். இளம் பிள்ளைகளுக்கு இதனால திருமணங்கள் நிறைய பார்க்குறோம். ரேர் கேசஸ் நிறைய பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறதுனால இந்த அஸ்ஸாம் அப்படின்றது நம்ம என்னது கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின். ஜிமேக்ஸ் 2024 கடல்சார் பயிற்சியானது எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெறுது அப்படின்னா இந்தியா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு தான். ஸோ இங்க ஜி வந்திருக்கு, அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம் ஜப்பான். ஸோ இது இந்தியா மற்றும் தாய்லாந்துக்கு என்ன சொன்னா ஆல்ரெடி மைத்ரி என்ன சொன்னா மைத்ரி அப்படின்றது ஜூலை 1ல இருந்து 15 வரைக்கும் நடைபெறுது. ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் டேஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல சொல்லியிருந்தோம். ஸோ ஜப்பான் மற்றும் இந்தியா இடையே எட்டாவது கடல்சார் பயிற்சியில் இந்தியா சார்பில் ஐஎன்எஸ் சிவாலிக் கப்பல் பங்கேற்றுள்ளது. ஸோ இப்பயிற்சிக்கு ஜிமேக்ஸ் என்னும் பெயரிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின். டிடிமோ கார்பஸ் ஜானகியே என்னும் புதிய தாவர வகை கல்பாசி எங்கு கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். எங்க? அருணாச்சல பிரதேசத்துல இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஆப்பிரிக்கா, அந்த கல்பாசி என்னன்னா ஆப்பிரிக்கா ஊதா நிற தாவர குடும்பத்தின் ஒரு அங்கம் தான் இது, இந்த கல்பாசி. ஸோ உலகில் மொத்தம் எத்தனை வகையான பாசி வகைகள் இருக்கு அப்படின்னா மொத்தம் 111 வகை பாசிகள் இருக்கு. இதுல இந்தியாவில் உள்ள பாசி வகை இனங்கள் பார்த்தோம் அப்படின்னா 27 வகைகள் இருக்கு. நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின். இந்திய தாவரவியல் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யாருன்னா இ.கே. ஜானகி அம்மாள். சோ இந்திய தாவரவியல் முன்னோடி டாக்டர் ஜானகி அம்மாள் நினைவாக அருணாச்சல பிரதேசத்தில் கண்டறியப்பட்ட புதிய வகை தாவர வகை கல்பாசிக்கு என்னது டிடிமோ கார்பஸ் ஜானகிய அப்படின்னு ஒரு பெயர் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின். WP1 வைரஸினை ஒழிக்க உலக சுகாதார நிறுவனம் இலக்காக நிர்ணயித்துள்ள ஆண்டு எது அப்படின்னா 2026. எந்த வருஷம்? 2026. ஸோ இது ரிலேட்டடா நியூஸஸ் பார்த்தோம் அப்படின்னா இது எங்க அதிகமா பாதிப்பு இருக்கு அப்படின்னா ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான்ல. எங்க? ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் தற்போது WPV1 எனும் வைரஸால் மக்கள் பாதிப்படைந்து வருகின்றன. இதனை ஒழிப்பதற்காக உலக சுகாதார நிறுவனம் 2026ஆம் ஆண்டினை இலக்காக நிர்ணயித்துள்ளது. ஸோ இந்த WPV1 அப்படின்றது என்னன்னா வைல்டு போலியோ வைரஸ் 1. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு எப்போ எந்த வருஷம் தொடங்கப்பட்டது அப்படின்னா 7/4/1948. தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்துல இருக்கு. நெக்ஸ்ட் 11வது கொஸ்டின். சர்வதேச கூட்டுறவு தினம் இன்டர்நேஷனல் டே ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜூலை 6ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோஆபரேட்டிவ்ஸ் பில்ட் எ பெட்டர் ஃபியூச்சர் ஃபார் ஆல் அப்படின்ற ஒரு கருப்பொருளோட வந்திருக்கு. ஸோ ஆண்டு தினம் ஜூலை மாதத்துல வரக்கூடிய முதல் சனிக்கிழமை தான். ஸோ இந்த ஜூலை 6 மேண்டேட்டரி கிடையாது. ஸோ முதல் சனிக்கிழமை அன்று சர்வதேச கூட்டுறவு தினம் அனுசரிக்கப்படுகின்றது. நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின். வேர்ல்டு ஜூனோசிஸ் டே அனுசரிக்கப்படுகின்றன என்ன அப்படின்னா ஜூலை 6. ஸோ அதோட கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரிவென்டிங் த ஸ்ப்ரெட் ஆஃப் ஜூனோட்டிக் டிசீஸ் அப்படின்றது லூயிஸ் பாஸ்டர் என்பவரால் ரேபிஸ் நோய்க்கான தடுப்பூசி கண்டறியப்பட்டதுக்கான நாளினை என்னது வேர்ல்டு ஜூனோசிஸ் டே ஆக அனுசரிக்கப்படுகிறது. ஸோ நேத்து நடந்த கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ ரெகுலராகவே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணிருங்க. நம்ம என்ன பண்ண போறோம் இனிமேல் அப்படின்னா ஸோ இன்னைக்கு நடக்கிறது பிளஸ் நேத்து நடந்தது ரெண்டுமே சேர்த்து ஓரலா கொஞ்சம் பார்த்துருவோம். ஏன்னா ரெகுலரா நீங்க ரிவிஷன் பண்ணாதான் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நாள் என்னன்னா ஜூலை 15. மாநில உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவராக மகேஷன் காசிராஜன் யாரால் நியமனம் செய்யப்பட்டுள்ள அப்படின்னா ஆளுநர். ஸோ இதுக்கான விளக்கம் எல்லாமே நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் தான். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் விரிவாக்கம் தமிழ்நாடு முதல்வர் அவர்களால் எங்கு தொடங்கி வைக்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா தர்மபுரி. 12வது விஸ்வ ஹிந்தி சம்மன் விருதானது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா உஷா தாக்கூர் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவின் 46வது அமர்வு நடைபெறும் இடம் எங்க அப்படின்னா இந்தியால. கூடுதல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா ராஜேந்தர் கண்ணா. குளோபல் இந்தியா ஏஐ உச்சி மாநாடு நடைபெறும் இடம் புதுடெல்லி. பின் வருபவர்களில் யாருக்கு சாந்தாராம் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா சுப்பையா நல்லமுத்து அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. உமா லவ்வல்லி எந்த நாட்டின் முப்படை தளபதியாக நியமிக்கப்பட்ட உள்ள முதல் பெண் அப்படின்னா கனடா நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ 2 நாளைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ்ல சந்திப்போம். தேங்க்யூ.